வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சட்டமன் வினோத். நான் உங்கள் வினோத். வணக்கம், நான் நித்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ரொம்பவே சீரியஸான விஷயத்த பத்தி பேச போறோம். தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? கரெக்ட் நித்யா. இது வெறும் சினிமா நியூஸ் இல்ல, இதுல சட்டம் இருக்கு, அரசியல் இருக்கு, பல 100 கோடி பிசினஸ் இருக்கு. குறிப்பா ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான விதை இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆமா வினோத் சார், ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ இருந்த சந்தோஷம் இப்போ ட்ரெய்லர் வந்தப்போ இல்ல. ஏன்னா கூடவே கேஸ், சென்சார் பிரச்சனைன்னு வரிசையா வருதே. ஏன் தளபதி படத்துக்கு மட்டும் எப்பவுமே இப்படி நடக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட காரணங்களையும் அந்த 14 சீன் கட்ஸ் விவகாரத்தையும் கோர்ட்ல நீதிபதிகள் என்ன சொன்னாங்கங்கிறதையும் அடுத்த 1 மணி நேரம் முழுசா அலச போறோம். இந்த வீடியோவோட முடிவுல ஜனநாயகம் படம் பற்றிய முழு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சார், முதல்ல இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஏன் இவ்ளோ அதிகமாச்சுன்னு பார்க்கலாம். தளபதி ஏற்கனவே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இது அவரோட கடைசி படம்னு சொல்றாங்க. இதுல ஜனநாயகன்னு டைட்டில் வச்சதுமே வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல? கண்டிப்பா. வினோத் இயக்குனரே ஒரு சமூக அக்கறை கொண்டவர். அவர் படத்துல சும்மா ஹீரோயிசம் மட்டும் இருக்காது. ஜனநாயகத்தின் தீப்பந்தம்னு ஃபர்ஸ்ட் லுக்ல போட்டப்பவே இது விஜயோட தேர்தல் அறிக்கையா இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க. ஆமா, அந்த போஸ்டர்ல விஜய் கையில ஒரு அரசியலமைப்பு புத்தகம் வச்சிருப்பாரு. அதுவே பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? ஷூட்டிங் டைம்லயே நிறைய ரூமர்ஸ் வந்துச்சே. ஷூட்டிங்ல பிரச்சனை இல்ல நித்யா, ஆனா கதைக்களம் தான் பிரச்சனை. படத்துல தற்போதைய அரசியல் சூழல, குறிப்பா ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை தோலுரிச்சு காட்டுற மாதிரி காட்சிகள் இருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் போனதா ஒரு பேச்சு இருக்கு. அதுதான் இப்போ சென்சார் போர்டு வரைக்கும் எதிரொலிக்குது. சரி, இப்போ அந்த ட்ரைலருக்கு வருவோம். ட்ரைலர் வந்த உடனே ஏன் இவ்ளோ எதிர்ப்பு? அதுல அப்படி என்ன தப்பா இருந்துச்சு? ட்ரைலர்ல ஒரு டயலாக் வரும் நித்யா, கவனிச்சிங்களா? சட்டம் ஒரு சாமானியனுக்கு ஒரு மாதிரியும் அதிகாரம் படைச்சவனுக்கு ஒரு மாதிரியும் வளைஞ்சு கொடுக்குதுன்னா அந்த சட்டத்தை எரிக்கிறதுல தப்பே இல்ல. இந்த டயலாக் தான் நெருப்ப பத்த வச்சது. வாவ், கூஸ்பம்ஸ் மொமெண்ட் சார் அது. ஆனா இதுல என்ன தப்பு? இது படத்தோட வசனம் தானே. சட்டம் அப்படி பார்க்காது நித்யா. சினிமட்டோகிராஃப் ஆக்ட் 1952 செக்ஷன் 5B படி இந்தியாவின் இறையாண்மைக்கோ பொது அமைதிக்கோ அல்லது நீதிமன்ற அவமதிப்புக்கோ வழிவகுக்கிற எதையும் படத்துல காட்டக்கூடாது. சட்டத்தை எரிப்பேன்னு சொல்றது வன்முறைய தூண்டுற மாதிரி இருக்குன்னு சென்சார் போர்டு கருதுது. ஓ, அப்போ சும்மா மாஸ்காக பேசுற டயலாக் கூட சட்டப்படி தப்பா? அரசியலமைப்பு சட்டம் 19(1)A பேச்சுரிமை கொடுத்தாலும் அதுக்கு சில கட்டுப்பாடுகள், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ட்ரைலர்ல ராணுவ சீருடை அணிஞ்ச சிலர் மக்களை தாக்குற மாதிரி ஒரு காட்சி வருது. இது இந்திய ராணுவத்தை அவமதிக்கிற செயல்னு ஒரு புகார் கிளம்பியிருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி. சென்சார் போர்டு 14 காட்சிகளை வெட்ட சொன்னாங்கன்னு நியூஸ் வந்துச்சே, அது என்னென்ன காட்சிகள்னு நமக்கு தெரியுமா? அதிகாரப்பூர்வமா லிஸ்ட் வரலனாலும் கோர்ட்ல நடந்த வாதங்களை வச்சு நாம யூகிக்கலாம். அந்த 14 கட்ஸ் என்னன்னா: ராணுவ காட்சி, ராணுவ வீரர்கள் பொதுமக்களை சுடுவது போன்ற காட்சி, இதை முழுசா நீக்க சொல்லியிருக்காங்க. கலவர காட்சி, ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு தலத்தின் முன்னாடி கலவரம் நடக்கிற மாதிரி சீன், இது மத கலவரத்தை தூண்டும்னு சென்சார் போர்டு சொல்லுது. அரசியல் வசனங்கள், இலவச திட்டங்களை விமர்சித்து விஜய் பேசுற ஒரு 2 நிமிட வசனம், இது ஆளுங்கட்சியை தாக்குற மாதிரி இருக்குன்னு கட் பண்ண சொல்லியிருக்காங்க. வன்முறை, வில்லனை கொடூரமா கொல்ற காட்சிக்கு பிளட்ஷெட் அதிகம்னு சொல்லி கட் கேட்டிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? இலவசத்தை பத்தி பேசினா கூட கட் பண்ணணுமா? சர்க்கார் படத்துல மிக்ஸி கிரைண்டரை தூக்கி போடுற சீன்ல கூட பிரச்சனை வந்துச்சே. அதேதான், சர்க்கார் படத்துல அந்த சீனால தியேட்டர்கள் தாக்கப்பட்டுச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல பிரச்சனை வரும்னு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் சென்சார் போர்டு இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு. நித்யா, இது விஜய்க்கு புதுசு இல்ல. தலைவா படத்துல டைம் டு லீடுன்னு போட்டதுக்கே படம் ரிலீஸ் ஆக விடாம பண்ணாங்க. ஆமா சார். அப்புறம் மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி பத்தி பேசினதுக்கு பெரிய பிரச்சனையாச்சு. சரியா சொன்னீங்க. மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி வசனத்தை நீக்க சொல்லி பிஜேபி தலைவர்கள் போர்க்கொடி தூக்குனாங்க. அப்போ கோர்ட் என்ன சொன்னுச்சு தெரியுமா? சினிமா என்பது ஒரு கலை, மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பது, அதை முடக்க முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த பழைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டிதான் இப்போ ஜனநாயகம் பட தயாரிப்பாளர் வாதாடுறாங்க. அப்போ கோர்ட் நினைச்சா படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியும். ஆனா சென்சார் போர்டு ஒரு தன்னாட்சி அமைப்பு. அவங்க சர்டிபிகேட் கொடுக்கலன்னா படத்தை தியேட்டர்ல போட முடியாது. இப்போ தயாரிப்பாளர் ட்ரைபியூனல் போற டைம் இல்ல. அதனாலதான் நேரா ஹைகோர்ட் போயிட்டாங்க.
சரி, இப்போ கோர்ட் கேஸ் பத்தி தெளிவா சொல்லுங்க. ஹைகோர்ட்ல என்னதான் நடந்துச்சு? வழக்கு முதல்ல நீதிபதி பி.டி. ஆஷா முன்னாடி வந்துச்சு. தயாரிப்பாளர் தரப்புல மூத்த வழக்கறிஞர் வைச்ச வாதம் என்னன்னா, சார், நாங்க 500 கோடி போட்டிருக்கோம். சென்சார் போர்டுல ஒரு எக்ஸாமினிங் கமிட்டி பார்த்துட்டு 14 கட்ஸ் சொன்னாங்க. நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம்னு சொன்னோம். ஆனா இப்போ திடீர்னு ரிவைசிங் கமிட்டி பார்க்கணும்னு சொல்லி படத்தை முடக்கி வச்சிருக்காங்க. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. சென்சார் போர்டு என்ன பதில் சொன்னாங்க? அவங்க தரப்புல படம் ரொம்ப சென்சிட்டிவ், அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது, எங்களுக்கு இன்னும் டைம் வேணும்னு சொன்னாங்க. ஆனா நீதிபதி ரிலீஸ் தேதி அறிவிச்ச அப்புறம் இப்படி இழுத்தடிக்க கூடாது, உடனே சர்டிபிகேட் கொடுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. சூப்பர். அப்போ ஜெயிச்சிட்டோம்ல? அங்கதான் ட்விஸ்ட். சென்சார் போர்டு உடனே மேல்முறையீடு போயிட்டாங்க. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இப்போ விசாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கேள்வி என்னன்னா, 14 கட்ஸ் பண்ணாலும் படத்தின் மையக் கருத்து தேச விரோதமா இருந்தா என்ன பண்றது என்பதுதான். பாவம் சார் தயாரிப்பாளர். ஒரு நாள் படம் லேட் ஆனா கூட எவ்ளோ நஷ்டம் வரும்? கணக்கு போடுங்க நித்யா. 500 கோடி பட்ஜெட் வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க. ஒரு நாள் டிலே ஆனா கூட வட்டி மட்டும் பல லட்சங்கள் ஏறும். வெளிநாட்டுல ஏற்கனவே டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆயிருச்சு. அங்க ரிலீஸ் ஆகலன்னா ரீஃபண்ட் பண்ணணும். இது தயாரிப்பாளரை திவாலாக்குற அளவுக்கு பெரிய ரிஸ்க். கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் இப்போ செம்ம பிரஷர்ல இருக்காங்க. ஐயோ, அப்ப நம்ம தளபதி இதுக்கு ஏதாவது செய்யணுமே. தளபதி சட்டத்தை மதிக்கிறவரு. கோர்ட்டு மேல நம்பிக்கை வச்சு அமைதியா இருக்காரு. படம் பேசும்னு வெயிட் பண்றாரு. சோ நண்பர்களே, ஜனவரி 21ஆம் தேதியான இன்னைக்கு நிலைமை இதுதான். கோர்ட்டு தீர்ப்பு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல தீர்ப்பு வரும். எனக்கென்னவோ தளபதி ஜெயிப்பாருன்னு தோணுது சார். ஏன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். நிச்சயமா நித்யா. சட்ட ரீதியா பார்த்தா கருத்து சுதந்திரத்துக்கு தான் கோர்ட்டு முன்னுரிமை கொடுக்கும். அந்த 14 காட்சிகளை மியூட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதி கிடைக்கும்னு நம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஜனநாயகம் படத்தோட முழு சட்ட விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா இந்த மாதிரி சினிமா மற்றும் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க நம்ம சட்டம் அண்ட் வினோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் கோர்ட் தீர்ப்பு வந்த உடனே நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். நன்றி. சட்டத்தை அறிவோம், சமுதாயம் காப்போம்.